நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் பாரம்பரிய முறைப்படியும் சொல்லலாம், அதே போல் இந்த பிருகுநந்தி நாடி விதிப்படியும் சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற முறையானது பிருகு நந்தி நாடி. இந்த ஜோதிட முறையில் ஊருக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் யார், அதாவது தனக்காகவோ தனது குடும்பத்திற்காகவோ தனது குழந்தைக்காகவோ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பிற நபர்களுக்காக வெளி நபர்களுக்காக தரக்கூடிய முக்கியத்துவம்தான் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த உதாரண ஜாதகம் 2 கட்டம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். இப்போ ஆண் அப்படின்னு ஒரு ஜாதகமும் பெண் அப்படிங்கிற ஒரு ஜாதகமும் பதிவு செய்திருக்கிறேன், சரிங்களா? இதில் ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு, நம்ம பிருகுநந்தி நாடிப்படி குரு ஆண் ஜாதகர். ஒரு ஆணை ஒரு ஜாதகரை குறிக்கக்கூடியது குரு. இந்த குருவுடன் கேது இணைவு அல்லது குருவுடன் சனி பகவான் இணைவு, குரு கேது அல்லது குரு சனி 1ஆம் இடத்திலேயோ அல்லது குருவிற்கு 2ஆம் இடத்துல கேது அல்லது சனி பகவான் இருந்தாலும் சரி, அல்லது குருவிற்கு 5ஆம் இடத்தில் கேது அல்லது சனி பகவான் இருந்தாலும் சரி, அல்லது குருவிற்கு 9ஆம் இடத்தில் கேது அல்லது சனி இருந்தாலும் சரி, அல்லது குருவிற்கு 12இல் கேது அல்லது சனி இருந்தாலும் சரி, இந்த ஜாதகர் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள், அதாவது பொதுநல விரும்பிகள்னு இருக்கலாம். பொதுநலம் சார்ந்த தொண்டுகள் தான் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அதே போல் ஒரு பெண் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே பிருகுநந்தி நாடி முறையில் சுக்கிரனுங்கிறது பெண், ஒரு ஜாதகியை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரனுடன் கேது 1ஆம் வீட்டில் இணைந்திருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரனுடன் சனி இணைந்திருந்தாலும் சரி, ஒரே வீட்டில் இணைந்திருந்தாலும் சரி, இந்த விதி பொருந்தும். அதே போல் சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் கேது அல்லது சனி, சுக்கிரனுக்கு 5ஆம் வீட்டில் கேது அல்லது சனி, சுக்கிரனுக்கு 9ஆம் வீட்டில் கேது அல்லது சனி, சுக்கிரனுக்கு 12ஆம் வீட்டில் கேது அல்லது சனி, இந்த அமைப்பு இருந்தாலும் இந்த பெண் ஜாதகி பொதுநலம் சார்ந்த விஷயத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். பொதுநலம் சார்ந்த விஷயத்திற்காக நிறைய போராடுவாங்க, பொதுமக்களுக்கு நிறைய சேவை செய்வார்கள் என்று எடுக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.